இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்படின்னா லக்ஷ்மி காட்டினது மித்ராவோட ஜாதகம் இல்லையா? இருந்தாலும் எதுக்குடி உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மித்ரா ஜாதகத்தோட என்னோட ஜாதகம் செட் ஆகுதா இல்லையான்னு பாக்கணும். சரியா போச்சு போ. சம்பந்தமே இல்லாத ஜாதகத்தை காட்டி எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சிட்டு போயிட்டா லக்ஷ்மி. நீ என்னடானா அந்த மித்ராவோட ஜாதகத்தை வச்சு பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்க. பாட்டும் நீயும் சரியா போச்சு. சரி சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப உடனடியா மித்ரா ஜாதகத்தையும் ஏன் ஜாதகத்தையும் ஒன்னா வச்சு செட் ஆகுதான்னு பாக்கணும். யாராவது தெரிஞ்ச ஜோசியர் இருந்தா பாருமா. எதுக்குடி இப்படி எல்லாம் பண்ற? கல்யாணமானவன் பின்னாடி போய் இப்படி சுத்திட்டு இருக்கியே. எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. நீ யாராவது ஜோசியர் இருந்தா பாரு, இல்லனா வீட்டுக்கே வரவே. மித்ரா மித்ரான்னு இவளுக்கு பைத்தியம் முத்திடுச்சு போல இருக்கு. இங்க பாரு லட்சுமி, என் ஜாதகம் சரியில்லைனாலும் அதுல எந்த ஒரு குறை இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீ அதை மறைக்கிறதுனால வரப்போற ஆபத்தை நின்றுமா? என்னமோங்க, நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதனாலதான் நான் ஜாதகத்தை ஒரு வாட்டி காட்டணும்னு நினைச்சேன். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன முள்ளு குத்தினாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது. என் உயிர் என்னோட இதயத்துல இல்லைங்க, அது உங்களோட மூச்சு காத்துல தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல ஏன் இதய துடிப்பு தான் நிக்கும். நீங்க இல்லாம நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மித்ரா, சோ சாரி, நான் பார்க்காம உள்ள வந்துட்டேன். மனிஷா, ஏதோ வேலை விஷயமா வந்திருக்க போல. மித்ரா கிட்ட நான் ஒரு ஃபைல்ல கையெழுத்து வாங்கணும். ஓ அப்படியா? அப்போ ஃபைல் எடுத்துட்டு வரல? ஓ, அவசரத்துல மறந்துட்டேன். தோ எடுத்துட்டு வரேன். மித்ரா, இந்த ஃபைல்ல உன்னோட கையெழுத்து வேணும். லட்சுமி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரிங்க. அவ தோல் மேல கை வச்சு ஆறுதல் சொல்றது என்ன இதெல்லாம்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல மனிஷா. அவ ஏதோ எமோஷனல் ஆயிட்டா, அவ்வளவுதான். அவ எமோஷனல் ஆனதுக்கு உனக்கு பாசம் அப்படியே பொங்கிட்டு வருதுல, அதானே? மனிஷா, நீ பேசுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்ல. லக்ஷ்மியோட மூச்சு காத்து மேல பட்டாலே நான் தாங்கிக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது அவ மேல கை வச்சா எப்படி சும்மா இருக்க முடியும்? இங்க நடந்தது ஒண்ணு, நீ புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு. எனக்கு இப்பதான் புதுசா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. நீ வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும்தான் லக்ஷ்மிய தூரமா வச்சிருக்க. ஒரு விதத்துல பார்த்தா நீ அந்த பொண்ணு கூட ஒவ்வொரு விஷயத்திலயும் சந்தோஷமா தான் இருக்க. என்னாச்சு சாமி? உலகமே அழிஞ்சு போற மாதிரி உங்க முகம் மாறிடுச்சு. இது சாதாரண ஜாதகம் இல்லம்மா. அவ்வளோ சிறந்த ஜாதகமா சாமி? சிறந்த ஜாதகம் கிடையாது, ரொம்ப பயங்கரமான ஜாதகம். மார்க்கண்டேய தோஷத்தோட சேர்ந்திருக்கிற ஜாதகம். எங்களுக்கு ஒண்ணும் புரியல சாமி. இவனுக்கு அடிக்கடி ஒரு ஆபத்தும் விபத்தும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. எப்போ எந்த மூலையில இருந்து என்ன ஆபத்து வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. எப்போ எந்த கண்டம் மரணத்தோட வந்து சேருமோ
யாராலையும் சொல்ல முடியாது. இந்த ஜாதகம் உங்களுக்கு சுத்தமா ஒத்து வராது. ஒருவேளை அத பொருட்படுத்தாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட மஞ்சள் குங்குமத்துக்கு நீயே கொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி. ஆனா இந்த பையனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு சாமி. அவருக்கு இது திருமணம் நடக்கிற நேரம் தான். கல்யாணம் ஆயிருக்குன்னு நான் முன்னாடியே நினைச்சேன். அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுக்கறீங்களா? ஆ, ஷாலினி போய் அதை எடுத்துட்டு வாடி. ஆ, ஆ, இப்பதான் எனக்கு புரியுது. இது வரைக்கும் அவர் உயிரோட இருக்காருன்னா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணோட சக்தியா. இந்த பொண்ணோட ஜாதகம் தான் ஸ்ரீராமர் கவசம் மாதிரி பாதுகாப்பா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணோட ஜாதகம் லட்சத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் அமையும். அந்த பையனோட அப்பா அம்மா பயங்கர புத்திசாலியா இருக்காங்க. அந்த பையனுக்கேத்த ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேற ஏதாவது விவரம் தெரியணுமாமா? எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்க சொல்லிட்டீங்க சாமி. இதை எங்களுக்கு ஜீரணிக்கவே ரொம்ப நாள் ஆகும் போல சாமி. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாங்க சாமி. வணக்கம் சம்மந்தி அம்மா. வணக்கம் அனுஷியா. வணக்கம் அத்தை. எப்படி இருக்கு ஷாலினி? இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் நாங்க நல்லா தான் இருக்க போறோம். என்ன அனுஷியா, உங்க பேச்சே மாறி இருக்கு, பேசுற தோரணை மாறி இருக்கு. புதுசு புதுசா விஷயங்கள் தெரியும் போது அப்ப பேச வேண்டிய தோரணையும் புதுசா மாறும்ல சம்மந்தி அம்மா. அம்மா, நீங்க எதை பத்தி பேச நினைக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி. எங்க இத்தனோண்டு மூளையில ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு. நாங்க எதுவுமே கொடுக்கல, நீங்களும் எதுவுமே வாங்கல. இவ்ளோ பெரிய பணக்காரங்க எதை வச்சு எங்க லட்சுமிய உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்கன்னு ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நீ என்னம்மா பைத்தியம் மாதிரி யோசிக்கிற? ஒன்னும் இல்லனா என்ன? மார்கண்டேய தோஷத்துல இருந்து பாதுகாக்கிற ஜாதகம் நம்ம லக்ஷ்மிக்கு இருக்குல்ல. ஐயோ, எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். தோஷமும் குறையும் இருக்கிறவனை கொண்டு வந்து என் பொண்ணு லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க சுயநலத்துக்காக எங்க பொண்ணு வாழ்க்கையை இப்படி ஆபத்துல மாட்டி விடுவீங்களா? உங்க புள்ளையோட கண்டத்தை போக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி அக்னி குண்டத்துல எரிய வைப்பீங்களா? இருங்க சம்பந்தி, நான் இப்பவே லட்சுமி கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன்.